பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். வேமலக்கூடு அப்படிங்கிற அழகான கிராமம் இருந்தது. அங்க ரமணையா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு. ரமணையா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு ஆளு. அவங்களோட மகனான கார்த்திக் மட்டும் அப்பாவுக்கு ஆப்போசிட்டாவே இருப்பான். வேலை செய்ய அப்படின்னு சொன்னா சோம்பேறி, நேரத்தோட வேல்யூவே தெரியாது. ஒரு நாள் காலையில, டேய் கார்த்திக் எந்திரடா, இப்படி விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட யாராவது தூங்குவாங்களா? அப்பா ப்ளீஸ் அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறப்பா. உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் இதே தலைவலிதான்டா. ரமணையாவோட பொண்டாட்டி கௌசல்யா, ஆரம்பிச்சிட்டீங்களா அப்பம் புள்ளையோட சண்டைய? அவன் காலையில எந்திருக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதாங்க? அது இல்லடி, இப்படியே சோம்பேறி மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? ஸ்கூல் இருக்கும்போதே அவன் எந்திருக்க மாட்டான், இப்ப ஸ்கூலுக்கு லீவு, இப்ப எந்திருப்பான் அவன்? அவனை பாதி கெடுத்து வச்சிருக்கிறது நீதாண்டி. போன வாரம் வரைக்கும் 10வது எக்ஸாமுக்காக படிச்சு சோர்வாயிருக்காங்க பாவங்க, தூங்கட்டும். என்னோட கவலை கூட அதேதான். அவன் இப்போ பெரியவனாயிட்டான். அவன் இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தா எப்பதான் அவனுக்கு பொறுப்பு வர்றது? விடுங்க, நான் சொல்றேன் அவனுக்கு. உங்களால என்னோட நேரமே நாசமா போகுது. இப்படி அவன் கிளம்பி வயலுக்கு போயிட்டான். அங்க பக்கத்து வயலு சுப்பாராவ் அவனோட பையனை கூட்டிக்கிட்டு வயலுக்கு அங்க வேலைக்கு வந்திருந்தான். என்னப்பா சுப்பாராவ், இன்னைக்கு கூட உன் பையனை கூட்டிட்டு வந்திருக்க? ஆமாப்பா, ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனாலதான் அவனையும் வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ பரவாயில்ல, எப்படியும் எந்திரிச்சு வேலைக்கு வந்திருக்கான். எங்கடா இவனை எழுப்பாங்கட்டியும் என் உயிர் போய் உயிர் வருதுடா. இப்போ என்னோட நிலைமை கூட இதேதான்டா. இப்பத்து காலத்துல படிப்பை மட்டும் நம்பியிருந்தா எதுவுமே செய்ய முடியாதே. இப்பத்து பசங்க கொஞ்சம் எல்லா வேலையும் படிச்சுக்கிட்டாதான் உண்டு. சரியா சொன்னீங்க சுப்பாராவ். அதுக்குதான் நான் ஒவ்வொரு நாளும் இவனை கூட்டிக்கிட்டு வயலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சுப்பாராவ் பையனை கூட்டிட்டு வயல்ல இருந்து போனான். ரமணையா இத கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஹரி கூட பேச போய், ஏன்பா நீ விட இப்போ வேலைய ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு செய்றியே, என்ன சொல்றீங்க சித்தப்பா? ஆமாப்பா, இந்த வேலையெல்லாம் செய்ய உனக்கு இஷ்டமா? என்ன பண்றது சித்தப்பா, இப்ப லீவ் ஆச்சே, அதனாலதான் வேலையை கத்துக்கலான்னு அப்பா கூட வரேன், அவ்வளவுதான். பரவாயில்லப்பா, உங்க அப்பாவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. இனிமே நீ எப்பவுமே உங்க அப்பாவை புரிஞ்சு நடந்துக்கோ. கார்த்திக் அண்ணா என்ன பண்றாரு சித்தப்பா? எங்கேயுமே பார்க்க கிடைக்க மாட்டேங்கிறாரு. அவனா? அவன் பெரிய சோம்பேறிப்பா. நீ அவன் கூட சேராம இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஹரிய பார்த்து எடுத்து சொன்னான். இதே விஷயத்த கௌசல்யா கிட்டயும் சொன்னான். பாரு கௌசல்யா, ஹரி சின்ன வயசுல எவ்வளவு நல்ல வேலை செய்யறான் பாரு. ஆமாங்க, நம்ம புள்ளையும் இருக்கிறானே, எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா திங்கிறது படுக்கிறதுமா இருக்கான். என்னங்க பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. உன்னை தாண்டி சொல்லணும், நீதான் எல்லாத்துக்கும் காரணம். சரியா சொன்னீங்க. அவன் என்ன தப்பு பண்ணாலும் எப்ப பார்த்தாலும் நீங்க என்னைய ஏன் திட்டுறீங்க? நீதானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர. பையனை திட்டும்போது பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனாலதானே அவனுக்கு சப்போர்ட் பேசுற. இனிமே நீங்களே 2 பேரும் பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னான். இப்படி கொஞ்ச நேரத்திலேயே இருட்டாயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் அந்த பக்கம் வந்தான். என்னப்பா, ஊரெல்லாம் திரிஞ்சு முடிச்சிட்டியா? அப்பா அது ஆமா, ஏன்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அப்பா அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போனோம். என் கூட ஒரு நாளைக்கு வயலுக்கு வாடானா ஐயாவுக்கு முடியல. இப்ப மட்டும் படத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். அப்படி இல்லப்பா. வாய மூடுறா, நாளையில இருந்து நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு ரொம்ப திட்டினா. மறுநாள் காலையில கார்த்திக்க தன்னோட வயலுக்கு கூடிய வேலைக்கு கூட்டிட்டு போனா. இதுக்கப்புறம் புத்தியோட வேலை செய். சரிங்கப்பா அப்படின்னு சொன்னா கார்த்திக். 2-3 நாளா நல்லபடியா வேலை செஞ்சான். ஒரு நாள் ரமணையா ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போனாரு. வயல பாத்துக்கிற வேலைய கார்த்திக்கு ஒப்படைச்சான். நண்பனான ரவி கார்த்திக் கிட்ட, டே கார்த்திக், இங்கேயா இருக்க? ஆமாண்டா, உன்னை ஊரு முழுக்க நான் தேடிக்கிட்டு வந்தேன். விஷயம் என்னன்னு சொல்லுடா. ஒன்னும் இல்லடா, பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, போயிட்டு வரலாமா? சரிடா, வா கிளம்பலாம். இப்படி கார்த்திக் ரவியோட சேர்ந்து திருவிழாவை பாக்குறதுக்கு போனா. சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துல ரமணையா ரொம்ப கோவமா இருந்தாரு. எங்கடா போன? அப்பா, பக்கத்து ஊர்ல திருவிழா இருந்துச்சுப்பா, அதுக்குதான் போனேன். அப்போ உனக்கு வயல்ல வேலையை கொடுத்துட்டு போனேனே, செய்யலையா? அப்பா, ஒரு நாள் தானப்பா நான் போனேன், மறுநாள் அந்த வேலையை செய்ய மாட்டேனா? இன்னைக்கு செஞ்ச வேலையை நாளைக்கு செய்யலான்னு எப்பவுமே யோசிக்க கூடாது. ஒரு நாள் வேலை செய்யலன்னா மறுநாள் அது விளைச்சலுக்கு நஷ்டம்.
அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிளம்பி போயிட்டான். இப்படி கார்த்திக் வேலைக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படி வேலை சரியா நடக்கல. ஒரு நாள் நல்ல மழை வந்ததுனால வயலெல்லாம் நாசமாயிடுச்சு. பாத்தியாப்பா கார்த்திக், நம்ம நேரத்துக்கு சரியா வேலை செஞ்சிருந்தா இவ்வளவு நஷ்டம் வந்திருக்குமா? அப்பா உங்ககிட்ட சொன்னாரேடா. அம்மா சாரிம்மா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. என்னவோட கார்த்திக், நீ இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம்டா. இங்க பாரு கார்த்திக், நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன். நேரம் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்பி வராது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சரிங்கப்பா. கார்த்திக் அன்னைக்கு கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அதுக்கப்புறம் அத சுத்தமா மறந்துட்டான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு வயசானவரு வந்தாரு. அவரு பேரு சேஷையா. அவரு ரொம்பவே புத்திசாலியானவரு. யாருப்பா நீங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க? என் பேரு சேஷையா. எனக்கு முன்னாடி பின்னாடின்னு யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருப்பேன். இப்படியே சுத்திக்கிட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமாங்க. இங்க இருக்கிறதுக்கு எங்கேயாவது கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ஏதாவது கோயிலு, ஸ்கூலு? ஓ அப்படியா? இப்படியே நடந்து முன்னாடி போனீங்கன்னா 2 தெருவு தள்ளி கோயில் இருக்கு. அங்க பெரிய மரம் கூட இருக்கு. உங்களுக்கு முடிஞ்சா நீங்க அங்கே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ ரொம்ப நல்லாரு. அப்படியே ஏதாவது ஒரு வேலை. இங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கிளம்புங்க போ அப்படின்னு சொன்ன வார்த்தை அந்த வழியா போன ரமணையா காதுல விழுந்தது. என்னப்பா சண்டை எல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. இந்த ஆளு சும்மா என் தலைய தின்னுகிட்டு இருக்கான். சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓப்பா. ஏங்க பெரியவரே, உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா அந்த பெரியவரு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே? சொல்லுங்க ஐயா. ஆமாப்பா, வேலை இருக்கு. உங்களுக்கு பெருசா சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது ஐயா. 2 வேளை சாப்பாடு போட்டாவே போதும் ஐயா. அப்படி ரமணையா அந்த வயசானவரை தான் கூடிய வச்சுக்கிட்டு வயல்ல வேலைக்கு கூட்டிட்டு போனா. அந்த வயசானவரு ரமணையாவுக்கு துணையா இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஐயா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேங்க ஐயா. வேலையெல்லாம் சீக்கிரமா முடியுது. என்னப்பா நீ அப்படி சொல்ற? நான் ஒரு தடவை என் பையனை நம்பிட்டேன். அவன் எனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். நான் வந்ததுல இருந்தே உங்க புள்ளைய பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணிச்சு? பசங்க இல்லையா? காலம் மாறும்போது அவங்களும் மாறுவாங்க. என்னவோங்க ஐயா, அவன் மாறுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு தன்னோட கவலைய சொன்னாரு. ஒரு நாள் சேஷையா இதனாலேயே கார்த்திக் கிட்ட பேசணும்னு இருந்தாரு. தம்பி இங்க வாப்பா. என்ன தாத்தா, என்ன ஆச்சு? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். நீ நேரத்தை வீணாக்குறியாமா? நேரம் இருக்கிறதுனால அத வேஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். நேரம் யாருக்குமே இந்த அளவுக்கு கிடைக்காதுப்பா. அத வீணாக்குறதுனாலதான் அதோட அருமையை உனக்கு புரியல. உனக்கு ஒரு சின்ன வேலையை சொல்றேன். இந்த கிண்ண நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மலை மேல கீழே சிந்தாம கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? இந்த சின்ன வேலை, இத கூட நான் செய்ய மாட்டேனா? இப்படி கார்த்திக் ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு எங்கேயுமே சிந்தாம நிதானமா நடந்து வந்தான். தண்ணிய காப்பாத்தி கொடுத்தான். ஜெயிச்சே வந்ததுக்கு அப்புறம், சொல்லுப்பா சொல்லு, வழியில நீ என்னத்த பார்த்த? நான் ஒண்ணுமே பார்க்கல தாத்தா. என்னோட கவனம் முழுக்க தண்ணி மேலதான் இருந்துச்சு. இதுதான் நேரத்தோட மதிப்பு. அந்த பாத்திரத்து மேல கவனம் வச்சது மாதிரி உன்னோட வாழ்க்கை மேலயும் நீ கவனத்தை வைக்கணும். அப்போ தப்பு நடக்காது. அப்படியா தாத்தா? அப்படிதான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் யோசிக்க ஆரம்பிச்சான். மறுநாள் காலையில, கார்த்திக் எந்திரிடா. அப்பா நான் எப்பவோ எந்திரிச்சிட்டேன், நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க. ரமணையா ஆச்சரியப்பட்டு, ஏண்டா இது நீதானா? ஏன்பா நான் தான்ப்பா, என்ன ஆச்சு? உண்மையிலேயே நீ மாறிட்டியாடா? ஆமாம்பா, இவ்வளவு நாள் நான் நேரத்தை வீணாக்குனேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷத்தோட விலை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பலாமா? அப்பா என்ன பூர்த்தியா நம்பலாம்ப்பா அப்படின்னு சொன்னான். இப்படி நாட்கள் போச்சு. கார்த்திக் முழுசாவே மாறிட்டான். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க அப்பாவுக்கு வயல்ல உதவி செய்யறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனோட நண்பன், கார்த்திக் வாடா நம்ம போய் விளையாடலாம். விளையாட வரேன்டா, ஆனா என் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்னடா வேலை நல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன கதை? ஆமாண்டா, நேரத்தோட டைம் இப்பதான் தெரியுது. என்னவோ நீ புதுசா பேசுற. இங்க பாரு, நீ கூட நேரத்தை சும்மா வீணாக்காத. டேய் என்னவோ போடா நீ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த தடவை விளைச்சல் நல்லா வந்தது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி சரியா வேலை செஞ்சதுனால
விளைச்சல் நல்லா வந்தது. நீ மாறினதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முழுசா மாறி போச்சுடா கார்த்திக். சேஷைய தாத்தா சொன்ன வார்த்தையால தான்ப்பா நான் மாறிட்டேன். பரவாயில்லடா, மாறிட்டியே, அது போதும், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னான். இப்படி கார்த்திக் ஒரு நாள் சேஷையா கிட்ட போனான். தாத்தா, நீங்க சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பாடம் என் வாழ்க்கையே மாத்திருச்சு. நான் எதுவுமே செய்யலப்பா, நீதான் புரிஞ்சுக்கிட்ட. அப்புறம் நேரத்தை எப்பவுமே வீணாக்க மாட்டேன். கார்த்திக், மனுஷன் கையில இருந்து காசை போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா நேரத்தை வீணாக்குனா மறுபடியும் அந்த நேரத்தை சம்பாதிக்க முடியாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நேரம் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது. சரிங்க தாத்தா, இனிமே நீங்க சொன்னபடியே நான் பார்த்து பத்திரமா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னையில இருந்து கார்த்திக் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கல. நேரம் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது. அத வீணாக்காம சரியா கொண்டு வந்தா எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அது வெயில் காலம். ஆகாயத்துல இருந்து பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ராமாபுரம் கிராமம் நெருப்புல இருக்கிற மாதிரி இருந்தது. அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெயில்ல கூட 67 வயசுல சோமையா அவரோட வயல்ல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவரோட முயற்சி அவரு விடல. பொண்டாட்டியான வெங்கம்மா தன்னோட வீட்டுக்காரரு வெயில்ல கஷ்டப்படுறத பார்த்து புருஷனுக்கு வயல்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு ஒரே ஒரு பையனான வீரா பட்டணத்துல வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருந்தான். சோமையா வெயில தாங்க முடியாம தன்னோட பொண்டாட்டிய பார்த்து இப்படி சொன்னாரு. வெங்கம்மா, அடிக்கிற வெயில்ல தொண்டெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த பானையில கொஞ்சம் மோர் கொண்டு வந்து குடுறி அப்படின்னு சொன்ன உடனே வெங்கம்மா புருஷனுக்கு மோர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டான், எதுக்குங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? ஊரு முழுக்க வெயில் வேண்டான்னு நெகிழ்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா நீங்க மட்டும் எதுக்காக வெயில்ல கஷ்டப்படுறீங்க? வெயில்ல நீங்க காஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வயசு அதிகமாயிருச்சு. இப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக வெயில்ல கஷ்டப்படுறீங்க? இங்க பாரு, நம்ம வெயில் அடிக்குதுன்னு உக்காந்துக்கிட்டா நம்ம வயல்ல விவசாயம் செய்ய முடியுமா? நம்ம வயிறு கூட நிறையாது வெங்கம்மா. இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு நம்ம வயல விட்டுற முடியாது. இப்படியாவது இந்த வயல்ல விவசாயம் செஞ்சு கடன்காரனுங்களுக்கு வட்டி முதலுமா காசு கொடுக்கணும். கடன் அதிகமாயிட்டே போகுது. நம்மளோட வயலோட பத்திரம் கூட கடன்காரங்கிட்டயே இருக்கு. நம்ம காசை கொடுத்தா மட்டும்தான் அந்த பத்திரம் நம்ம வீட்டுக்கு வரும். எங்க நம்ம பையன் தான் பட்டணத்துல இருந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கானே, அவனுக்கு இந்த வேலையெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு நீங்க உட்காரலாம்ல. அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வெங்கம்மா. நம்ம எவ்வளவோ இந்த வயல்ல கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா அவங்கெல்லாம் வயல்ல கஷ்டப்படாதவங்க. ஆம்பளை பசங்க இருக்கிறது நம்மள காப்பாத்தவா இல்ல இதே இடத்துல நம்மள புதைக்கவா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரம் பார்த்து வீரா அவனோட 2 நண்பருங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்தான். அவனோட நண்பருங்க எல்லாருமே அவங்க அப்பாவை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. உடனே அவரு சத்தம் போட்டு, வீரா, அப்பா கொஞ்சம் இந்த பக்கம் வா. என்னப்பா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட நண்பருங்க சிரிக்கிறாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். இங்க பாருப்பா, இந்த வயலு நான் எனக்காக கஷ்டப்பட்டு இத சரி பண்ணல, உனக்காக தான். நான் போனதுக்கு அப்புறம் இந்த வயலெல்லாம் உனக்கு தானப்பா. கொஞ்சம் வயல்ல வேலை செய்ய கத்துக்கப்பா. வயல்ல எப்படி வேலை செய்யறது, எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஐயோ அப்பா, நான் பட்டணத்துல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன். அங்க ஏசி ரூம்ல உக்காந்துக்கிட்டு லட்சக்கணக்குல காசு சம்பாதிக்கிற வாய்ப்பெல்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்டனா இந்த மாதிரி வயல்ல கஷ்டப்பட்டு சேத்துல வேலை செய்யணுமா? என்னால முடியாது. படிச்சிருக்கிறது கேவலம் பணத்தை சம்பாதிக்க மட்டும் இல்லடா, நம்ம எங்கிருந்து வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. விவசாயியே இல்லனா இந்த உலகத்துல எல்லாருமே பட்னியாதான் இருப்பாங்க. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு கௌரவமான வேலை. கௌரவமா? இதுல கௌரவம் என்னப்பா இருக்கு? வயல்ல கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல வேலை செஞ்சு வெயில்லயே சாகணும். கடைசியில நீங்க கஷ்டப்பட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா அங்க கொள்ளை அடிப்பாங்க. நம்ம போட்ட காசு கூட வராது. எனக்கு என்னவோ இது தண்டமான வேலைன்னு தோணுது. பத்ரையவுக்கே இந்த வயலை வித்து நம்ம பட்டணத்துக்கு போலான்னு நான் பாக்குறேன். என்னடா நீ அப்படி பேசுற? உன்னோட படிப்புக்காக உங்க அப்பா வேர்வை விட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாருடா. இந்த வயலை விக்கிறது அப்படின்னா எங்க உயிரே போற மாதிரி. அம்மா, உங்களுக்கு உலகமே தெரியல. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே முன்னேற்றத்தை தேடி முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மண்ணை வித்தா நம்மளுக்கு கிடைக்கிறது கண்ணீர் தான். வாங்க
அப்படின்னு சொல்லி வீரா அவனோட நண்பருங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பையன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை அவரோட நெஞ்சில பாயிற மாதிரி இருந்தது. அவரோட சொந்த பையனே விவசாயத்தை தண்டோன்னு சொன்னது அவரால் தாங்க முடியல. பையனை பத்தி யோசிச்சு தலைய கெடுத்துக்காம மறுபடியும் அவரோட விவசாய வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது வெயில் அதிகமாயி ராமையா மயக்கம் போட்டு அங்கே விழுந்துட்டாரு. நடு வெயில்ல வயலுக்கு நடுவுல மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து வெங்கம்மா சத்தம் போட்டுக்கிட்டு, ஐயோ யாராவது வாங்கல, என் வீட்டுக்காரரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு வீரா, எங்கடா இருக்க, சீக்கிரமா வாடா டேய் வீரா. வெங்கம்மாவோட சத்தத்தை கேட்டு பக்கத்து வயல்ல வேலை செய்யற விவசாயிங்க ஓடி வந்தாங்க. விஷயத்த வீரா கிட்டையும் சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த விஷயத்த கேட்ட உடனே வீரா ஓடி வந்தான். அவனோட அப்பா பேச்சு மூச்சு இல்லாம அடிக்கிற அந்த வெயில்ல நட்ட நடு வயல்ல விழுந்து கிடக்கிறத பார்த்து அவன் மனசு நொந்து போச்சு. அப்பா எந்திரிங்கப்பா, கண்ணை திறங்கப்பா. அம்மா, அப்பாவுக்கு என்னமா ஆச்சு? நீ பட்டணத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த வெயில்ல உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. வேலை செய்யாதீங்கன்னு சொன்னாலும் உங்க அப்பா கேட்க மாட்டாரு. இப்படி அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அவரை முகத்துக்கு தண்ணியை தெளிச்சு அவரை எழுப்புனாங்க. நிதானமா அவரு எந்திரிச்சு நின்னாரு. அவரோட முகத்துல சோர்வை விட அவரோட மனசுல கவலை தான் அதிகமா இருந்தது. வீரா கோவமா ஆவேசத்தோட அவங்க அப்பா கிட்ட இப்படி சொன்னான். அப்பா, எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் இந்த விவசாயமே வேண்டான்னு சொல்றேன், ஆனா நீங்க என் பேச்ச கேட்காம இந்த மாதிரி வயல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட்டணத்துல எல்லாருமே சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம மட்டும் இந்த வெயில்ல விவசாயம் செய்யணுமா? அப்படி இந்த பூமியில என்னதான் இருக்கு? இங்க பாருப்பா, பட்டணத்துல உக்காந்த இடத்துலயே எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? என்ன மாதிரி ஒரு விவசாயி இங்க வேர்வைய சிந்தல அப்படின்னா அந்த பட்டணத்துல நீங்க 3 வேளை வயிறு நிறைய உங்களால சாப்பிட முடியுமா? நாங்க இங்க வெயில்ல கஷ்டப்படாம இருந்தா அங்க நீங்க வயிறு நிறைய சாப்பிடுவீங்களா? பட் ஒரு கிண்ணத்துல சாப்பாட காட்டுவாங்களா? அதுக்குதான் நம்ம காசு கொடுக்கறோமேப்பா. எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளுக்காக நம்ம காசு கொடுக்கறதுனால தானே எல்லாரும் பொருளுங்களை கொடுக்கறாங்க. காசை கொடுத்தா சரியாகுமாடா? கடங்கில்ல பொருளுங்க கிடைக்குமே தவிர பசிய தீர்க்கிற பூவா கிடைக்காதுடா. ஒவ்வொரு மனுஷனும் மண்ணுல பிறந்துதான் ஆகணும். விவசாயி இந்த நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சும்மா சொல்லல. விவசாயி விவசாயம் செய்யாம நின்னு போயிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சோமையா கண்ணீர் விட்டுக்கிட்டு, என்ன மாதிரி இருக்கிறவங்க விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு வந்தா இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டு வளருவாங்கடா வீரா? வெறும் காசு அப்படியே சாப்பிடுவாங்களா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட வேண்டியது 2 வாய் சாப்பாடு. வாய்ப்பு கொடுக்கறது இந்த பூமி. இந்த வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அவமானம் இல்லடா வீரா, இது ஒரு யாகம். இந்த யாகத்துல நான் போய் சேர்ந்தா கூட பரவாயில்லடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அவன் நெஞ்சில குத்துற மாதிரி இருந்தது. அவன் பட்டணத்துல படிச்ச படிப்பை விட உங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையோட பறிப்பு பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டான். பக்கத்துல இருக்கிற விவசாயிங்க கூட வீராவை பார்த்து உமையாவோட வார்த்தையை கேட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் பட்டணம் பைத்தியத்துல உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பெருமைய பத்தி பேசணும்னு நினைச்சேன்னு தவிர உங்களோட கஷ்டம் எல்லாருக்காகன்னு புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பைத்தியக்கார தனத்தினால இந்த பூமிய நான் நேசிக்கல. பரவாயில்லப்பா, இப்பவாவது உன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டே அது போதும். அப்பா, இன்னையிலிருந்து நீங்க ஓய்வெடுத்துக்குங்க. இந்த வயல்ல இந்த மண்ணுல நின்னு நான் வேலை செய்யறேன். என்னோட படிப்புக்காக நீங்க செஞ்ச கடனை எல்லாம் நான் விவசாயம் செஞ்சு கண்டிப்பா அடிக்கிறேன். நான் படிச்ச படிப்போட சேர்ந்து இந்த விவசாயத்தை நான் புதுசா ஆரம்பிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன பத்தி இனிமே கவலைப்படாதீங்க. எங்க பாத்தீங்களா நம்ம வீரா எப்படி பேசுறான்னு? இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னையில இருந்த வீரா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான். கையில கொப்பளம் வந்தாலும் அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு. ஆனா அவன் பின்னாடி போல. அவனோட நண்பருங்க வேண்டான்னு சொன்னாலும் அவங்களோட பேச்ச கேட்காம புது முறையில அவன் விவசாயம் செஞ்சு நல்ல லாபத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு வீரா சுலபமா கத்துக்கிட்டான். வீரா விதைங்களை போட ஆரம்பிச்சான். ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அவன் கவலைப்படல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமாபுரத்துல இருக்கிற எல்லா விவசாயிங்க விளைவிச்ச தானியம் நாசமாயிடுச்சு. ஆனா
வீரா அவனோட புது முயற்சியில ஆரம்பிச்ச விவசாயம் மட்டும் ரொம்ப பச்சை பசேல்னு விளைந்து வந்தது. வெயில் இருந்தாலும் விவசாயம் நல்லபடியா வந்தது. சோமையா வயல்ல உக்காந்துகிட்டு தன்னோட பையனான வீரா எப்படி விவசாயம் பண்றான்னு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எங்க அந்த பச்சை பசேல்னு இருக்கிற புல்ல பார்த்தா வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆமா வெங்கம்மா, படிச்சவங்க விவசாயம் செய்ய வந்தா விவசாயம் இப்படிதான் இருக்கும். இவன் ஒரு விவசாயியோட பையன் மட்டும் இல்ல, விஞ்ஞானம் படிச்ச விவசாயி. வீரா அப்பா கிட்ட வந்தான். அவன் உடம்பெல்லாம் வேர்வல நனைஞ்சிருந்தது. ஆனா அவனோட முகத்துல மட்டும் தெளிவான சந்தோஷம். அப்பா, இந்த தடவை விவசாயத்துல 2 மடங்கு லாபம் வரும். நம்ம விளைவிக்கிற தானியத்தை எல்லாம் இங்க கொண்டு போய் விக்காம நேரா பட்டணத்துல கொண்டு போய் கொடுக்க போறேன். பட்டணத்துல இருந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு நேரா வந்து தானியத்தை கொண்டு போவாங்க. இந்த வயல மட்டும் பத்தாது, இன்னும் அடுத்த வருஷத்துக்கு 5 ஏக்கர் வயல நம்ம குத்தகைக்கு எடுக்கணும். இங்க பாருப்பா, எனக்கு பணத்தை விட உனக்குள்ள ஆன மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். நீ விவசாயத்தை காப்பாத்திட்ட. அப்பா, ஒவ்வொரு விவசாயி ராஜா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த ராஜாவுக்கு எவ்வளவு கஷ்டம் துன்பம் வரும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி பசங்க விவசாயம் செய்ய வந்தா இந்த நாடே தங்கமா மாறிடும். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணம் மனுஷனோட தேவைக்கு உபயோகப்படுத்தலாமே தவிர அப்பாட கொடுக்காது. விவசாயம் இல்லாத நாடே இல்ல. கஷ்டப்பட்டா மண்ணு கூட முத்த கொடுக்கும்.